I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். Amen. Amen. He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். Do you believe he is alive? அவர் என்றும் ஜீவிக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Amen. If that is true, shout a big hallelujah. அது உண்மையானால் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அல்லேலூயா. He is alive. அவர் என்றும் ஜீவிக்கிறார். Tell your neighbor he is alive. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க அவர் என்றும் ஜீவிக்கிறார். The promise of this month is இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமே my redeemer is alive. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Amen. 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 A man of God called Job saw that in vision and said, my redeemer is alive. கர்த்தருடைய மனுஷனான யோபு அதை ஒரு தரிசனமாக பார்த்து சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, today we celebrate the resurrected Jesus. இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Amen. Is anybody here to see dead Jesus? இந்த நாளிலும் மரித்து போன இயேசுவை காணும்படி யாராவது வந்திருக்கீங்களா? Are you here to see a dead body of Jesus? அவரோட மரித்து போன சரீரத்தை பார்க்கும்படி யாராவது வந்திருக்கீங்களா? Is there anybody? யாராவது அப்படி இருக்கீங்களா? We are here to see the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பார்க்கும்படி வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Yesterday one pastor sent me a joke in WhatsApp. நேற்றைய தினத்துல ஒரு போதகர் எனக்கு ஒரு இப்படியாக ஒரு நகைச்சுவையான ஒரு மெசேஜை எனக்கு அனுப்பினார். We read in Bible, இந்த வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம், when Jesus was crucified on the cross, இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து போன போது a man called Joseph, who was a counselor, came forward to get the body of Jesus and bury it in his own grave. யோசேப்பு என்கிறதான ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு கடந்து வந்து இயேசுவை அவருடைய சொந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படி கடந்து வந்தார். Today rich people are identified by their big house or big car or by wearing so many gold or their properties. இந்த நாளிலும் ஒரு ஐஸ்வர்யவான் என்று எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம், அவர்கள் வைத்திருக்கிறதான வீடுகளிலும் அவர்கள் வைத்திருக்கிறதான ஆஸ்தி அந்தஸ்திலும் பார்த்து நாம் அவர்களை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறோம். Today if a man is rich, he will be owning a Mercedes Benz. இந்த நாளிலும் கூட ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானா இருப்பான் என்றால் அவர் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரை வைத்திருப்பார். Seeing his car, we will understand that he is a big shot in society. அவருடைய காரை பார்க்கும்போது, அவருடைய வண்டியை நாம் பார்க்கும்போதே நாம் என்ன நினைப்போம், அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் என்று. But in those days, ஆனால் அந்த காலத்திலே the richest of all rich will own a grave before they die. அந்த காலத்தில் பார்ப்போம் என்றால் ஐஸ்வர்யவான்கள் என்று யார் அறியப்படுகிறார்கள் என்றால் யாரெல்லாம் சொந்தமாக கல்லறை பூமி வைத்திருந்தார்களோ அவர்களே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார். Amen. My brother, my sister, the Joseph was one of the richest person in that time. அந்த காலத்திலே இந்த யோசேப்பு என்கிறதான மனுஷன் ஐஸ்வர்யவானாய் இருந்தார். See what happened, Jesus was died on the cross. இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார். All his 12 disciples went away from him. One or two were standing there. 1-2 தம்முடைய சீஷர்களை தவிர மற்ற எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள். At the time, without any relationship with Jesus, Joseph came forward to get the body of Jesus and bury it in his own grave. அந்த நேரத்தில் தானே யோசேப்பு என்கிறதான மனுஷன் எந்த ஒரு இயேசுவோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு மனுஷன் அந்த நேரத்தில் கடந்து வந்து அவருடைய சரீரத்தை எடுத்து தன்னுடைய சொந்த கல்லறையிலே அடக்கி வைக்கிறார். You know, the message the pastor sent was written like this: there was a big quarrel in the house of Joseph. அந்த போதகர் அனுப்பிதான் அந்த குறுஞ்செய்தியிலே எனக்கு எப்படி சொல்லியிருந்தார் என்றால் அந்த யோசேப்பு வீட்டிலே ஒரு பெரிய கலகம் உண்டினது என்று சொல்லி அனுப்பியிருந்தார். Some people were shouting, who is Jesus for you? Why do you permit to place the body of Jesus in your grave? அவருடைய குடும்பத்தார் அனைவரும் அவரை பார்த்து கேட்பதாக அவர் அனுப்பியிருந்தார். அதில் என்னன்னா, எதற்காக இந்த இயேசுவை நீர் உங்களுடைய சொந்த கல்லறையிலே அடக்கி வைத்தீர் என்று. What will happen if somebody died today in your house? Where will you keep them? இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் யாராவது மரித்து போனால் அவரை எங்கே நீங்கள் வைப்பீர்கள் என்று. There was a big quarrel. அந்த இடத்துல ஒரு பெரிய கலகம் உண்டினது. You know, Joseph called all his family members. அந்த நேரத்துல யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் கூட்டி சேர்த்து, you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I have rented my grave to Jesus only for 3 days. 3 நாளைக்காக தான் இயேசுவுக்கு இந்த கல்லறை நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னார். Because I know that he will rise again on the 3rd day. ஏனென்றால் எனக்கு தெரியும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று.
We celebrate his resurrection today. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளை Joseph did not have any relationship with Jesus. யோசேப்புக்கு இயேசுவோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. But we have a relationship. ஆனால் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. We worship him by faith. அவரை நாம் விசுவாசத்தினால் ஆராதித்துக் We கொண்டிருக்கிறோம். call him as daddy. அவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். Hallelujah. We proclaim my daddy is alive. நாம் இப்போது சொல்லுகிறோம் என்னுடைய மீட்பர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் அவர் உயிரோடு My daddy, my appa is alive. என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று Hallelujah. 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 Without having any relationship, if Joseph can understand that Jesus can rise at the third day, being his children, we knew that our God will come back again. எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த யோசேப்புக்கு 3 நாளைக்குள்ள இயேசு உயிரோடு வருவார் என்று அறிந்திருந்தால் அவரை உண்மையாய் தேடி விசுவாசித்து ஆராதிக்கிறதான நமக்கு தெரியும் இயேசுப்பா ஒரு நாள் நம்மை நிச்சயமாக அழைத்துக் கொள்ள வருவார். Hallelujah. He will come back again. அவர் மறுபடியும் திரும்ப வருவார். Amen. 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 He said, I will come down, I will die like a man, I will give my blood for the sinners. அவர் சொன்னபடியே அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷராகிய நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு He said, I will rise up from death. அவர் சொன்னார் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் என்று. I will resurrect from death. நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். He resurrected. அவர் உயிர்த்தெழுந்தார். He has promised, I will come back again to take you with me. அதே போல மறுபடியுமாய் உங்களை அழைத்துக் கொள்ளும்படி வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். He will come back again. அவர் மறுபடியும் Hallelujah. வருவார். Hallelujah. If past is true, கடந்து வந்ததான இந்த சம்பவங்கள் என்றால் எல்லாம் உண்மை என்றால் the future is true. அவர் சொல்லபடியே அவர் திரும்ப வரப்போகிற உண்மையான காரியம். My brother, my sister, எனக்கன்பான சகோதரனே சகோதரியே, what message does Jesus wants us to understand from his resurrection? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் என்ன காரியத்தை ஆண்டவர் நமக்காக சொல்ல விரும்புகிறார் என்றால், turn your Bible to the book of Matthew chapter 28. உங்களுடைய வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் 28 chapter 28 28வது அதிகாரம் verse 1 onwards. முதலாவது வசனத்திலிருந்து நாம் படிக்க கேட்கலாம். Yeah, read it. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். Everybody read verse 6 together. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Everybody read it again together. He is not here. அவர் இங்கே இல்லை. He is not here. அவர் இங்கே இல்லை. He is risen. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். Come and see the place where the Lord is. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Hallelujah. Hallelujah. 2 days before you kept Jesus' body in a place, just come and see that the place is empty. 2 நாட்களுக்கு முன்பாக இயேசுவை வைத்ததான அதே இடத்தை வந்து பாருங்கள், அந்த இடத்துல அவர் இல்லை. Hallelujah. Hallelujah. Our God is a living God. நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவிக்கிறவர். You cannot expect him to stay in a place where you kept him. அவரை வைத்திருந்ததான அதே இடத்துல அவர் இருப்பார் என்று நாம் விசுவாசிக்க முடியாது. He is not a photo frame. அவர் ஒரு போட்டோ ஃப்ரேம்க்குள்ள அடங்கி இருக்கிறவர் அல்ல. He is not a statue. அவர் ஒரு கல்லோ சிற்பமோ அல்ல. He is a true living God. அவர் உண்மையாகவே ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். Come and see that where you have laid the body of Jesus. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. He is not there anymore. அவர் அங்கே இல்லை. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே the சகோதரியே, first message given by the angel of God is fear not. முதலாவது ஒரு காரியமாக இந்த தூதனானவன் சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். Amen. How many of you are so scared of your situation today? எத்தனை பேர் உங்களுடைய சூழ்நிலையை குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்க இந்த நாள்ல? What will happen in my life? என்ன நடக்குமோ என்னுடைய வாழ்க்கையில?
How many of you are scared of your disease or a family problem? உங்களுடைய வியாதியை கண்டோ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை கண்டோ எத்தனை பேர் பயந்து இருக்கிறீங்களா? My brother, my sister, the same angel of God is coming unto you and telling you, fear not, I am there for you. அதே தூதனானவர் இந்த காலை வேளையில உங்களுடைய மத்தியிலே வந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். Hallelujah. Hallelujah. The Lord whom you worship is alive. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். Hallelujah. Do you believe that? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? The resurrection of Jesus ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலானது gave us another blessing. Read verse 8. நமக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது. 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். Hallelujah. The Bible says they departed quickly from the grave with fear and great joy. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. How many of you are so happy to go to graveyard? எத்தனை பேர் ஒரு ஒரு கல்லறைக்கு போறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? Will you feel so happy to go and visit a grave? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும் அத போய் பார்க்கிறது? As a tour. அத ஒரு சுற்றுலா போல நாம் போவோமா? Shall we go and visit today? How many of you there? இன்னைக்கு போய் பாப்போமா அந்த மாதிரி? Anybody willing to come with me? எத்தனை பேர் வர்றதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க? See, seeing the graveyard, what will we feel? ஒரு சுடுகாட்டுக்கு நாம் செல்லும்போது அதை பார்க்கும்போது நம்மளுடைய மனதில என்ன தோன்றும்? There's a land that is fairer than day. Automatically our soul will start to sing. நம்முடைய இதயமானது பாட ஆரம்பித்து விடும். Amen. See, seeing a graveyard, automatically fear comes. ஒரு சுடுகாட்டை நாம் பார்க்கும்போது ஒரு கல்லறையை பார்க்கும்போது தன்னாலாவே நமக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. Amen. Slowly our BP will get raised. மெதுவாக நம்மளுடைய பிபியும் அப்படியே ஏறிட்டு போகும். See, if there is a poster of some well known person, அந்த இடத்துல சில நேரத்துல மரித்து போன ஒரு நபரோட ஒரு போஸ்டர் கூட இருக்கும். he is very familiar to us. அவருக்கு நமக்கு நல்ல தெரிந்த நபராக கூட இருக்கும். That night dream is full of that particular fellow. அந்த நேரத்துல அந்த நாள் இரவு நமக்கு அந்த நம்மளுடைய கனவு முழுவதும் அந்த மனுஷர் மாத்திரமே இருப்பார். Hallelujah. Hallelujah. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, there is no wonder that these people got fear in their heart. அந்த நேரத்துல அவருடைய சீஷர்களுக்கு கூட பயந்தது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். Automatically it comes. ஏனென்றால் அது தானாகவே ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய ஒரு காரியம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, there was a great joy. அவர்களுக்கு மகா சந்தோஷம் உண்டானது என்று. There was a great joy seeing a grave. அவருடைய கல்லறை அவர்கள் விட்டு புறப்படும்போது அவர்களுக்கு மகா சந்தோஷம். Hallelujah. Do you know why there was a great joy? ஏன் அப்படி ஒரு மகா சந்தோஷத்தோடு அவர்கள் வந்தார்கள் என்று தெரியுமா? Because Jesus came back to life. ஏனென்றால் இயேசுவானவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். Hallelujah. 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 His resurrection assures you and me, even in the grave you will have a great joy. அவருடைய உயிர்த்தெழுதலானது நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு கல்லறையில் கூட நம்மால் வாழ முடியும், நமக்கு ஒரு உயிர் தர அவரால் முடியும். Hallelujah. Sitting in a grave and you can rejoice. ஒரு கல்லறையில் இருந்து கூட உங்களால் ஆர்ப்பரிக்க முடியும். Hallelujah. Some people are here who say like this, Pastor, my life is already like a graveyard. சில பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, பாஸ்டர் என்னோட வாழ்க்கை ஆல்ரெடி ஒரு கல்லறையில் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை போல தான் இருக்கிறது. In all parts of my life I am crying. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று. Every situation is like a dead body. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மரித்து போன பிரேதம் போல நான் மாறுகிறேன் என்று. I'm physically okay, but my mental, in my mind, I'm so stressed, depressed, and I cannot do this anymore. மாம்சத்திலே நான் ஒருவேளை நல்ல சுகத்தோடு இருந்தாலும் என்னோட ஆத்மாவானது சோர்ந்து போய் அது மரித்து போன நிலைமையிலே இருக்கிறது. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, if Jesus can make his disciple to rejoice in the grave, my God is telling you, promising you, you will rejoice in your situation. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை கல்லறையிலே எப்படி மகா சந்தோஷத்தோடு புறப்பட பண்ணினாரோ அதே போல இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சூழ்நிலையிலும் கூட மாறும். நீங்களும் மகா சந்தோஷமாய் புறப்பட்டு போவீர்கள். ஆமென். What is your graveyard? இந்த நாளிலே உங்களுடைய கல்லறையின் அனுபவம் என்ன? Is your disease your grave? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி தான் உங்களுடைய அந்த அனுபவமா?
Your family problem is your grave. உங்களுடைய குடும்ப பிரச்சனை தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்து Fear கொண்டிருக்கிறதா? about your future is your grave. உங்களுடைய வருங்காலத்தை குறித்துதான பயம் அப்படி இருக்கிறதா? Don't worry. எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக There is a God who can make you to rejoice even in the grave. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மளுடைய கல்லறையில் இருந்தும் கூட அவர் நம்மை ஆர்ப்பரிக்க வைப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, turn your Bible to the book of 1 Corinthians chapter 15 verse 17. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 Corinthians chapter 15 verse 17. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் 17வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். Hallelujah. The Bible says like this, if Christ is not raised, your faith is in vain. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசமானது வீணா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. You will be a sinner. நீங்கள் பாவிகளாவே இருப்பீர்கள். Amen. My brother, my sister, if there is no resurrection, உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் no use of faith. நம்முடைய விசுவாசம் விருதாவாய் இருக்கும். Jesus will be one among the 10 gods of the world. இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கடவுள்களில் இயேசுவானவரும் ஒருவராக இருந்திருப்பார். But there is a difference between Jesus and other gods. ஆனால் கிறிஸ்துவுக்கும் மற்ற இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற மற்ற தெய்வங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. What is the difference? என்ன வித்தியாசம் அது? Or Jesus alone raised back from death? நம்முடைய கிறிஸ்துவானவர் மாத்திரமே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். Hallelujah. Hallelujah. Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா நீங்க? He is alone. அவர் மாத்திரமே உயிர்த்தெழுந்தார். No other gods came back from death. ஒரு மனுஷனும் ஒரு தெய்வமாகிலும் People are worshiping God's graveyard. ஜனங்கள் மரித்து போன தங்களுடைய தெய்வங்களுடைய அந்த கல்லறையிலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். But we worship a God who came out of the grave. ஆனால் இன்றோ நாம ஒரு உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. The one and only God who came back from death is Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன். Hallelujah. ஆமென். No other gods. வேற யாருமே கிடையாது. Hallelujah. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே that's சகோதரி, why we worship by faith. அதனால் தான் நாம் விசுவாசத்தினாலே ஆராதிக்கிறோம். See, sometimes people mock at our faith. சில நேரங்களிலே நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து ஜனங்கள் கேலி செய்வது உண்டு. Things will not happen, காரியங்கள் நடக்காது, நாம் நினைக்கிறவாறு நடக்காது. but we will say it will happen. ஆனால் நாமோ விசுவாசத்தில் சொல்வோம் அது நிச்சயம் நடக்கும் என்று. The place will be totally empty. வெறுமையான ஒரு இடம் இருக்கும். But we will collect vessels from other houses to fill oil. ஆனால் நாமோ பக்கத்துல இருக்கிற ஜனங்களிலிருந்து பாத்திரங்களை வாங்கி அதை நாம் நிரப்புவதற்கு வாங்கி வைப்போம். What will people think? அந்த நேரத்துல நம்மை பார்க்கிறதான ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? See, just imagine the story of a widow who collected vessels from their neighbors to fill it with oil. வேதத்தில் நாம் பார்க்கிறபடி ஒரு விதவையானவள் எப்படி தங்களுடைய சுத்தி இருக்கிற ஜனங்கள்ட்ட இருந்து பாத்திரங்களை வாங்கி வைத்தார்கள். அந்த காரியத்தை நாம் இந்த காலை வேளையில just imagine that. நினைத்து பார்ப்போம் என்றால், she is going to her neighbor's house, knocking the door. தன்னுடைய அருகாமையில் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு சென்று knocking the door, கதவை தட்டி, she is asking, give me all the vessels of your house. உங்களுடைய வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். give all the big vessels. எல்லா பெரிய பாத்திரங்களையும் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். if somebody today ask you, won't you ask them, why do you need my vessel? இந்த நாளிலும் யாராவது வந்து உங்களிடத்துல அப்படி கேட்டால் எதுக்கெல்லாம் கேட்கிறீர்கள் என்று நாம் கேட்க மாட்டோமா? surely we will ask. Am I right? நம்ம நிச்சயமாக கேட்போம். now this lady is telling, I want to fill oil in your vessel. இப்போது கூட இந்த விதவையானவள் சொல்லுகிறாள், நான் அந்த பாத்திரத்துல எல்லாம் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறேன் என்று. how much oil do you have? எவ்வளவு எண்ணெய் அப்படி என்றால் உன்னிடத்துல இருக்கிறது என்று நாம் கேட்போம். she is showing a bottle, small bottle, this much oil is there. ஆனால் அந்த விதவையானவளோ ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து காட்டுகிறாள், இவ்வளவு எண்ணெய் தான் என்னிடத்துல இருக்கிறது என்று. if somebody shows you like that, I have a small bottle of oil, I want to fill it in a 10-liter big anda, what will you tell? what will you say? ஒரு சின்ன பாத்திரத்திலே நீங்கள் எண்ணெய் வைத்திருந்து மற்றொருவர் வந்து உங்களிடத்துல வந்து பெரிய பாத்திரம் எனக்கு வேணும், இந்த சின்ன எண்ணெயை ஊற்றி வைக்க என்று கேட்டால் நாம் என்ன நினைப்போம்? what will we say? நாம் என்ன செய்வோம்? என்ன சொல்வோம்?
we will dial to mental hospital. Something நாம happened. உடனடியாக அந்த மகள் அந்த அந்த ஸ்திரீயானவள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவள் என்று நாம் நினைப்போம். Immediately we'll dial them. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே, sometimes your faith may make others to identify you as a crazy person. சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசமானது மற்ற மனிதர்கள் பார்க்கும்போது அது உங்களை ஒரு மனநோயாளி போல காட்டுவது கூட உண்டு. But don't worry. ஆனால் நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. Your faith will never go in vain. உங்களுடைய விசுவாசமானது வீணாய் போகவே இல்லை. Because your Lord is alive. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Because your Lord has come back to life from death. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்து உயிரோடு வந்திருக்கிறார். Hallelujah. Even with a small bottle you can fill 10 liter cans. சின்ன பாத்திரத்துல ஒருவேளை உங்களுக்கு என்ன இருக்குமானாலும் அதை 10 லிட்டர் பாத்திரத்துல உங்களால் ஊற்றி வைக்க முடியும். Because you have a faith of resurrected Jesus. உங்களுக்கு விசுவாசம் You have a faith of resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவின் விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கு. Hallelujah. Hallelujah. That's why today we heard a testimony that even the medications cannot support, God healed immediately. அதனால தான் நாம் இந்த காலை வேளையில ஒரு சாட்சியை கூட கேட்டோம். மருத்துவர்களாலும் இந்த மெடிக்கல் அந்த சிகிச்சையினால முடியாத காரியம் ஆண்டவரால் முடிந்தது. Hallelujah. 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 Faith can do that. விசுவாசம் அதை பண்ண முடியும். Faith can do that. விசுவாசமானது அதை Because செய்ய முடியும். the one who's started this faith is Lord Jesus, who came back from death. ஏனென்றால் இந்த விசுவாசத்தை நமக்கு கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் Hallelujah. மரணத்தை ஜெயித்தவர். Hallelujah. Hallelujah. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, the first blessing is redemption from fear. முதலாவது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பயத்திலிருந்து ஒரு விடுதலை. Second, a great joy. இரண்டாவது ஒரு மகா ஆர்ப்பரிப்பு, ஒரு மகா சந்தோஷம் நமக்கு. Third, a faith which can move mountains. மூணாவது விசுவாசம், மலையை தள்ளுகிறதான ஒரு விசுவாசத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். The fourth one is, நான்காவதான ஒரு காரியம், we are no more a sinner. நாம் இனி பாவிகள் இல்லை. We are no more a sinner. இனி நாம் பாவிக்கு அடிமைகள் இல்லை. Since he came back to life, we are no more a sinner. ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினால் நாம் இனி பாவம் செய்வதில்லை. Hallelujah. Hallelujah. We are not a sinner. Though we sin, we are not a sinner. நாம் பாவம் செய்த போதிலும் நாம் பாவிகளாய் அறியப்படுவதில்லை. Hallelujah. 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 My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, you have kept your gold chain in your table, in your hall table, living room table. உங்க கையில இருக்குறதான ஒரு தங்க நகையை உங்களோட வீட்ல இருக்குறதான ஒரு டேபிள்ல நீங்க வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க. A small kid from your neighbor's house is coming. உங்க பக்கத்து வீட்ல இருக்குறதான ஒரு சிறு பிள்ளை உங்களிடத்துல வந்து, it's coming to your house. அந்த பிள்ளையானது உங்க வீட்டுக்கு வருகிறது. He or she is taking the chain. அந்த தங்க நகையை அதை எடுத்துக்கொண்டு, what will you say? A thief has come to house? Will you say that a thief has come to house? அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு திருடன் வந்து என்னோட செயின் எடுத்துட்டான்னு சொல்வீங்களா? Will you say like that? அப்படி நம்ம சொல்லுவோமா? What will you say? நாம என்ன சொல்லுவோம்? A small child came and playfully he or she took it. ஒரு சின்ன குழந்தை தெரியாமல் வந்து விளையாட்டுத்தனமாக என்னோட நகையை எடுத்துக்கொண்டது என்று நாம் சொல்லுவோம். If the neighbor of your house who is around 45, உங்க பக்கத்து வீட்ல இருக்குறதான ஒரு 45 வயது நபர் உங்க வீட்டுக்கு வந்து, now he is taking the chain. இதே காரியத்தை செய்வார் என்றால், already he has a history of stealing others. அவருக்கு ஏற்கனவே திருடக்கூடிய அந்த பழக்கம் இருக்குது என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்றால், now what will you say? நீங்க இந்த நேரத்துல என்ன சொல்வீங்க? He took it without his knowledge. அவருக்கு so தெரியாம playfully அவர் he took எடுத்தார், it. விளையாட்டுத்தனமாக எடுத்தார் என்று சொல்லுவோமா? Will you say that? நாம அப்படி சொல்லுவோமா? What will we say? He is a pakka thirudan, he is a thief. அவர் ஒரு பக்கா திருடன் என்று நாம் சொல்லுவோம். We say like that. Amen. If Jesus is dead, நம்முடைய ஆண்டவர் மரித்தார் என்றால், if he doesn't come back to life, அவர் திரும்பவும் உயிரோடு எழுந்திருக்காவிட்டால், you and I will be called as a sinner by the world. நீங்களும் நானும் பாவிகளாக இந்த உலகத்திலே நாம் அறியப்பட்டிருப்போம். Since he came back to life, அவர் உயிரோடு எழுந்ததினால், you know how he is praying to Father. அவர் எப்படி தம்முடைய பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார் என்று தெரியுமா? When we do sins, நாம் பாவம் செய்யும்போது, when we do mistakes, நாம் தவறுகள் செய்யும்போது, do you know how he prays there? நமக்காக அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று தெரியுமா? He never allows Father to give an identity as a sinner to us. He says, Lord, they did by mistake. பிதாவானவர் நம்மை பாவிகள் என்று தீர்க்கும் முன்பாகவே இயேசுவானவர் அந்த இடத்துல இருந்து எப்படி சொல்லுகிறார் என்றால், தெரியாம செஞ்சிட்டாங்க என்று.
Whatever we do, he say, Lord, by mistake they did நாம் this. என்ன செய்தாலும் தெரியாம பிள்ளைகள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. That's why I say this morning, though we sin, we are not a sinner. இந்த காலை வேளையிலும் அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாம் பாவம் செய்தாலும் பாவிகளாக அறியப்படுகிறது இல்லை. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. He has covered us with his holiness. அவருடைய பரிசுத்தத்தினாலே நம்மை மூடிக்கொண்டிருக்கிறார். Hallelujah. Do you believe that this morning you and I have his holiness? இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பரிசுத்தத்தினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். Amen. ஆமென். Amen. If you believe, நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் your celebration about resurrection of Jesus is meaningful. நீங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாடுவது ஒரு அர்த்தமுள்ளதாய் இருக்கும். Amen. So be happy. சந்தோஷமா இருங்கள். God is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Rejoice even in the grave. மரித்து போன ஒரு சூழ்நிலையும் கூட ஆண்டவருக்குள்ள நீங்க கர்த்தருக்குள் களிகூர்ந்து இருங்க. Even in the death situation, thank him. Thank you, Lord, for this. அப்படிப்பட்டதான ஒரு மரண பள்ளத்தாக்கில் நீங்க கடந்து சென்றாலும் நீங்க கர்த்தருக்கு நன்றிகளை மாத்திரம் செலுத்துங்க. Hallelujah. Hallelujah. Be strong in your faith. உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் உறுதியாயிருங்கள். Be strong in your faith. உங்களுடைய விசுவாசத்துல உறுதியாயிருங்கள். When God tells you something, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சொல்வார் என்றால், when you believe it, அதை நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால், be strong in that. அதிலே நீங்கள் உறுதியாய் தரித்திருங்க. Don't turn back. அந்த இடத்துல இருந்து நீங்க திரும்பி பார்க்க கூடாது. Hallelujah. Hallelujah. Be strong in your faith. விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்க. Be specific in your calling. உங்களுடைய அழைப்புல நீங்க உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். Amen. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, God will cover you with his holiness. இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்தினாலே உங்களை மூடிக்கொள்ள விரும்புகிறார். Amen. So let's continue to sit in the presence of God for the next events. மறுபடியும் அடுத்த காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகும் வரை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தங்கி. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.